நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். அடுத்ததாக சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியை பற்றி என்னென்ன விஷயங்கள் பகிரப்படுகின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். வாட்ஸ்அப் பகுதியில் வசந்த், இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மகாகவி பாரதியாரோட பிறந்தநாள். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய 133வது பிறந்தநாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுறது. எல்லாரும் பாரதி இன்னும் மறக்கலை அப்படிங்கிற விதமாக நிறைய பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் போட்டுட்ருக்காங்க. இன்று முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதியார் பிறந்தநாள்னு போட்டு அவருடைய ஃபோட்டோவையும் போட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ட்விட்டரில். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியாரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு வரின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வரி மட்டும் இல்லாமல் அவருடைய பல கவிதைகள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்ச கவிதைகளை அவங்க நெட்டில் பகிர்ந்துட்டே வராங்க. அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பாரதியாரோட கவிதைகள்னு போட்டு அவருடைய படத்தையும் போட்டு அவரோட கவிதைகளை பகிர்ந்துட்டு வரதை நம்ம பார்க்கலாம். தமிழ் தன் கவியால் கட்டி போட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினம் என்று இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும் தெரியாது அப்படின்னு கணக்கெடுப்பு செய்யலாம். ஏன்னா நிறைய பேரோட பிறந்த நாளில் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த தேசத்துக்காக உழைத்த இந்த கவிஞனுடைய பிறந்தநாள், அவர் வாழும்போது கூட அவருக்கு ஒரு உரிதான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்த பிறகுதான் பாரதியை இந்த நாடே போற்றும் அளவுக்கு அவருடைய கவிதைகளும் அவருடைய சுதந்திர போராட்டமும் பேசப்பட்டது. அவர் வாழும் போது அந்த அளவுக்கு அவரை குறித்து எந்த ஒரு பெரிய விஷயமும் பேசப்படலை. இன்ஃபேக்ட் அவருடைய இறுதி சடங்குல கூட வெகு சில பேர்களே கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி அவர் வாழ்க்கைக்கு அப்புறமா தான் அவருடைய அருமை நமக்கு புலப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத முன் வச்சு அதை ஒரு ஹேஷ்டேக்காக போட்டு கணக்கெடுப்புன்னு சொல்லி ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. பாரதி இப்ப இருந்தா செந்தமிழ் நாடனும் போதினிலே மீத்தேன் பாயுது தஞ்சையினிலே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. ஏன்னா சமீபத்தில் அந்த மீத்தேன் எக்ஸ்ப்ளரேஷன் பத்தி இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், இந்த மீத்தேன் வாயு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை நிறுத்தணும், அதை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தஞ்சை நெற்களஞ்சியமா இருக்கிற பகுதி சுடுகாடா மாறிடும் அப்படிங்கிற பதிவுகள்லாம் கூட நிறைய சமூக வலைத்தளங்கள்ல நிலவிட்டு இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் வசந்த். இப்ப பாரதி இருந்திருந்தார்னா அந்த செந்தமிழ் நாடனும் போதினிலே அந்த பாட்டை இப்படி பாடி இருப்பாரோ இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அப்படிங்கிற பதிவை ராஜேஷ் கண்ணன் அப்படின்றவர் போட்டிருக்காரு. பாரதியுடைய குடும்ப படத்தை நம்ம இந்த பிக்சர்ல பார்க்கலாம். பாரதியார் இருக்காரு, அவருடைய மனைவின்னு சொல்லும்போது செல்லம்மாளுக்கு அவரு கொடுத்த அந்த அங்கீகாரம் கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா பெண் உரிமை பத்தியும் பெண் புரட்சி பத்தியும் நிறைய புதுமையான கருத்துக்களை அப்பவே முன் வச்ச கவிஞர் பாரதி. இந்த பிக்சர்ல அவருடைய உறவினர்களோட நண்பர்களோட இருக்கிற அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப அரிதான ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை இப்ப நம்ம பார்த்துடலாம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடா புழுதியில் அறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி. சோறு நீதல் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுக்கூற்று கிரையென்ன பின்மாயும், நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுக்கூற்று கிரையென்ன பின்மாயும். பல வேடிக்க மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பல வேடிக்க மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெடா புழுதியில் அறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி.
வீடியோவை நம்ம பார்த்தோம்னா வந்து நல்லதோர் வீணை செய்தே என்னை வந்து இவ்வளோ ஒரு சுடர்மிகும் அறிவோடு நீ வந்து படைச்சிருக்க, ஆனால் வந்து நான் இன்னும் வந்து அந்த அறிவாற்றல் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து நான் இன்னும் செயல்படலை அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த அந்த பாடலோட வரிகளும், தேடி சோறு நிதம் தின்று நான் வந்து இவ்வளவு வேலைகள் செய்து மற்றவங்கள மாதிரியே வாழ்ந்து உழன்று செத்து போகிறதுக்காக நான் பிறக்கல, நான் வந்து வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு வந்து அந்த கடவுளை நோக்கி கேள்வி கேட்குற மாதிரியான மிகவும் உற்சாகம் மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்த பாடல் வரிகளை வந்து ஒரு வீடியோவா கம்போஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பாரதியினுடைய பிறந்த நாளான இன்று அவரை நினைவு கூறும் வகையில் நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டும் ஷேர் பண்ணிட்டும் வராங்க.